ஹாய் ஹலோ குட் ஈவினிங். 4 மணி ஆச்சு. யா. ஸோ என் பேர் முகமது அபு சாலிக். நான் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஸ்மார்ட் எஃபெக்ட்ஸில். ஸோ இந்த வெபினாருக்கு உங்களை எல்லாரும் வர வைக்கிறேன். இது ஆக்சுவல் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் வெபினார் தான். அண்ட் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் எல்லாரும் ஃபோரெக்ஸ்னு இல்லை, பொதுவாக ட்ரேடிங்கில் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும்ல. குழப்பம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, தப்பாக தான் பண்ணுறோமா, ஏ தப்பு பண்ணாம எப்படி சரியா போகலாம். யூடியூப்ல 1008 இது இருக்கு. கரெக்டா. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ எங்கிட்டனாலுமே நீங்க இந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிடும். பேசிக் நாலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங் பண்ண ஸ்மூத்தா ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா. ஸோ நம்ம வெபினார்ஸ் போகலாம். அண்ட் இது லாஸ்ட் மினிட்ல ரெடி பண்ண வெபினார். ஸோ மச் யாருக்கும் சென்ட் பண்ணல. ஜஸ்ட் ரெக்கார்டிங் அண்ட் கோயிங் டு போஸ்ட் ஆன் யூடியூப். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அகைன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவே மறந்துட்டேன் நான். ஐ எம் முகமது அபு சாலிக், ரிலேஷன் மேனேஜர் ஸ்மார்ட் எஃபெக்ட்ஸில். ஸோ ஐ மோஸ்ட்லி டீல் வித் ஆல் கிளைண்ட்ஸ், பட் மோஸ்ட்லி இன் தமிழ் கிளைண்ட்ஸ். அண்ட் ட்ரேடிங் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. யா. ஸோ பேக் டு த டாபிக், ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ட்ரேடிங் ஜேர்னி. இது ஒரு பிகினர்ஸ் கைட் ஃபார் ஃபைனான்ஷியல் ட்ரேடிங். ஓகேவா. ஸோ ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்னா நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டு, வெறும் ஃபோரெக்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்டு, கிரிப்டோ இல்லை ஸ்டாக்ஸ் அது மட்டும் தான் இல்லை. ஸோ ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்னா பொதுவாக எல்லாமே சேர்ந்து தான் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் வரும். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு பேசிக்காக என்ன ஐடியா கொடுக்குறோமோ அது எல்லாத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ட்ரேடிங்? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் assets like stocks, forex, commodities, currencies. ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரேடிங்கில் வரும். ஸோ எதுக்கு ட்ரேட் பண்ணணும்? ஓகேவா. பொட்டென்ஷியல் ஃபார் ப்ராஃபிட், ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நம்ம ட்ரேடிங்னு இல்லை, ட்ரேடிங்க்கு வர ரீசன் நம்மளுக்கு இதுலேருந்து ஏதாவது ஃபைனான்ஷியலாக மாறணும்னு சொல்லி தான். யாரும் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு லூஸ் பண்ண யாரும் வர போகிறது எல்லாரும் ப்ராஃபிட் பண்ண தான் வரும். பட் அது பின்னாடி இருக்க ரீசன் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு கெயின் வேணும், உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும். அதனால தான் வந்திருப்பீங்க. ஸோ அது சரியான பாதையில் கரெக்டாக போகணும். ஓகே, மிஸ்டேக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்கும். பட் அது ட்ரேடிங் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு பேசிக்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இன்டர்மீடியட்டாக போகும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். சரி, எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும் ட்ரேடிங் ரிலேட்டடாக. பட் அதுக்கு முன்னாடி பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டிய நாலேஜ் கேதர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ட்ரேட் பண்ண ட்ரேடிங் ஜேர்னி ஸ்மூத்தாக போகும். ஓகேவா. ட்ரேடிங் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஃபோர்த்தாக இருக்கும். பட் ஸ்டார்டிங் உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட கொண்டு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் ஸோ ட்ரேடிங் என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஜுகேட் யோர் செல்ஃப். ஓகேவா. உங்களை நீங்களே எஜுகேட் பண்ணிக்கணும். ஸோ நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு, நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஆர்வமாக இருக்கணும். ட்ரேடிங் நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, நம்மளுக்கு இது தெரிஞ்சிச்சு, இது போதும் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் புதுசாக அவங்க கண்டுபிடிச்சே இருப்பீங்க. நம்ம சொல்லி கொடுத்து நீங்கள் அதை மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஒரு கிக்கு கிடைக்கும். இப்போ நீங்களா வந்து மார்க்கெட்டில் ஏதோ ஒரு புதுசாக ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா, அப்போ அது ஒரு மாதிரி கிக்கு கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஏதோ ஹிடன் ட்ரெஷர் கண்டுபிடிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா. ஸோ பட் நீங்கள் பேசிக்கான ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு நீங்களே கொடுத்துருக்கணும். ஸோ அந்த பேசிக் எஜுகேஷன் நம்ம கொடுக்குறோம். அண்ட் நீங்களே உங்களை அந்த ஆர்வத்தோட வரணும். ஓகே, அந்த அந்த கொஸ்டின் கேட்குற இது இருக்கணும். ஓகே. ஸோ லேர்ன் த பேசிக்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் டெர்மினாலஜி, புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட்னா என்ன, அப்புறம் என்னென்ன ஆசெட்ஸ் இருக்கு, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, எதெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், லைக் கரன்சிஸு, அப்புறம் கமாடிட்டிஸு, அப்புறம் இண்டெக்ஸஸ் பண்ணலாம், அப்புறம் ஸ்டாக்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, ஸோ நீங்கள் என்ன மாதிரி அவுட்கம் எதிர்பார்க்குறீங்க. ப்ராஃபிட்டபிள் அவுட்கம் தட்ஸ் ஃபைன். பட் நீங்கள் ஷார்ட் டேர்மா
லாங் டேர்மா, இன்டர்மீடியட்டா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ஸ் லைக் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ்ல டைமிங்ல நீங்க வந்து ப்ராஃபிட்ஸ் ஜெனரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்க கேபிட்டல் லைக் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து ஸ்லோவா நீங்க வந்து க்ரோ பண்ணுவீங்களா, இல்ல இதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா, இவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஓகே. அண்ட் உங்களுக்கு கோல்ஸ் என்ன? ஸோ இதை வச்சு தான் நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு, அந்த மாதிரி எந்த மாதிரி ட்ரேடரா இருக்கீங்கன்னு இதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஸோ ட்ரேடர்ஸ்லேயே வந்து மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? டே ட்ரேடிங் பண்றவங்க இருக்காங்க, ஸ்கேல்பிங் பண்றவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேட். ஸோ நம்ம 3 இது சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கேல்பிங்னா என்னன்னா ஷார்ட் டேர்மா லைக் 5 minutes to 1 hourக்குள்ள மேக்ஸிமம் மார்க்கெட்ல இருப்பாங்க, வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் டே ட்ரேடர். ஸோ டே ட்ரேடர் வந்து லைக் 3 to 4 hours இருப்பாங்க மேக்ஸ். அதோட அவங்க மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஓகேவா? சின்ன கொஞ்சம் ப்ராஃபிட்ஸை இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள, இந்த டைமிங்குள்ள எடுத்துட்டு வந்துடும். அப்புறம் ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் லைக் கப்புள் ஆஃப் டேஸ் இல்ல வீக்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்ல லாங் டேர்மாவும் ஹோல்ட் பண்றவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஸ்விங் ட்ரேடர், அதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் கீழே போகும். ஓகே. ஸோ நீங்க எந்த மாதிரி ட்ரேடரு? ஸோ ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷார்ட் டேர்மா தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? நான் ஷார்ட் டேர்மா நான் டே ட்ரேடிங் பண்ணுவேன், நான் அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங்கும் பண்ணுவேன். பட் ஷார்ட் டேர்மா தான் பண்ணுவேன் நான். ஸோ என்னால் மார்க்கெட்ல ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. ஓகே. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஓகே, நான் வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டே இல்லை லைக் 24 hours. பட் இருந்தாலும் லைக் டெய்லி நான் நினைச்சிட்டு ஓகே பொசிஷன் மேலே போகுது கீழே போகுது, எனக்கு அந்த எமோஷனல் பிளே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு ஷார்ட் டேர்ம்ல உள்ள போகணும், லைக் 3-4 hours வெளியே வரணும். பட் சில பேருக்கு வந்து சில பேர் நிறைய பேர் இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லைக் கோல்டு பிசிக்கல் கோல்டா இருக்கட்டும், ஆன்லைன் எல்லாமே சேம் தான். ஓகே. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது கோல்டு, ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கமாடிட்டி இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்டு. ஓகே. அண்ட் இது வந்து நீங்க வந்து லாங் டேர்மாவும் பண்ணலாம், ஷார்ட் டேர்மும் பண்ணலாம். லைக் கோல்டு வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பண்ணலாம் அண்ட் நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் லாங் டேர்ம் வந்து மச் சேஃபர், கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன், இது ஷார்ட் டேர்மா பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ரொம்ப வால்டைலா இருக்கும். வால்டைல்னா மேல கீழே மார்க்கெட் மூவ் பண்ணிட்டே இருக்கும், ரொம்ப டக்குன்னு மூவ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அது ரொம்ப வால்டைலா இருக்கும் ஷார்ட் டேர்ம்ல. ஸோ உங்களுக்கு வந்து அன்டில் அன்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீங்க வந்து கோல்டு உள்ள டச் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது பிகினர் நீங்க கரன்சிக்கு போகலாம். கரன்சி வந்து லாங் டேர்ம் வந்து பெருசா ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம எடுக்கிற பொறுத்த ரிஸ்க் பொறுத்து தான். அண்ட் அதர் திங் இஸ் கரன்சி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம மேலே தான் போகணும் அப்படி இந்த ஒரு ஒரு பேக் ஹேண்ட் இல்லை அதை சப்போர்ட் பண்றதுக்கு. ஓகே. அந்த தியரி சப்போர்ட் பண்ணதுக்கு எந்த பேக் ஹேண்ட் இல்லை. ஸோ கரன்சினா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபோரெக்ஸ்னா வந்து கரன்சி ட்ரேட் பண்ண லைக் யூரோ, டாலர், ஜிபிபி, ஜாப்பனீஸ் யன், அதுக்கப்புறம் கேடு, அதுக்கப்புறம் ஆடு, ஆஸ்திரேலியன் டாலர். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்றது கரன்சிஸ். ஓகே. ஸோ இது வந்து பெருசா டிஃப்ரென்ஸ் அதிகமா இருக்காது, மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாலாம் இருக்காது, ஸ்மூத்தா தான் இருக்கும் மூமெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு கோல்டு கம்பேர் பண்ணும்போது இதை ப்ரைஸ் ரீட் பண்ணக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஸோ அஸ் அ பிகினர் ஐ ரெக்கமெண்ட் டு ட்ரேட் இன் ஃபாரெக்ஸ். ஒன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நீங்க கோல்ட் பண்ணலாம், பட் ஸ்டார்டிங் ஸ்டிக் வித் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆசெட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லியிருந்தேன்ல என்ன மாதிரி கோல்ஸ் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஸ்லைட்ஸ் எடுத்திருக்கேன், பட் நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக போறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஆசெட்ஸ் நம்ம கோல்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடும். அண்ட் எந்த மாதிரி ரிஸ்க் டாலரன்ஸ், ஸோ எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா இருக்கீங்க, லைக் எவ்வளவு ரிஸ்க் ஹேண்டில் பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன், நீங்க இனிஷியல் கேபிட்டல் போட்டீங்க, நீங்க கேபிட்டல் தகுந்த மாதிரி தான் ரிஸ்க் எடுப்பீங்க. அந்த ரிஸ்க் தகுந்த மாதிரி தான் நீங்க ட்ரேட் என்ட்ரியும் எக்ஸிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லைக் 1% ரிஸ்க் பண்ண போறீங்களா, இல்லை 5% ரிஸ்க் பண்ண போறீங்களா? அண்ட் அந்த 5% ரிஸ்க் பண்றது ஓவர் ரிஸ்க் தான். லைக் எனி கேபிட்டல் நீங்க எவ்வளவு கேபிட்டல் போட்டாலும் 5% ஓவர் ரிஸ்க் தான். லைக் ஃபார் $10,000 வந்து ஒரு கேபிட்டல் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க 1% வந்து இட்ஸ் ஃபைன். லைக் நீங்க வந்து 1%னா நீங்க $100 ரிஸ்க் பண்ண போறீங்க. சாரி, $100 ரிஸ்க் பண்றீங்க. அண்ட் 5% $500 ரிஸ்க் பண்றீங்க பெர் ட்ரேடு. ஓகே. ஒரு ட்ரேடுக்கு சொல்றேன். ஸோ ஒரு ட்ரேடுக்கு நீங்க அது ரிஸ்க் பண்ணும்போது எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும். நீங்க ஷார்ட் டேர்மா பண்ணீங்கன்னா the chances of winning are like less. ஓகே. நீங்க அந்த ஓவர் ரிஸ்க் பண்ணும்போது ஓகே அன்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வரேன். பட் நீங்க லாங் டேர்மா ஃபோக்கஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து 1% இல்லை 2% ஸ்டிக் பண்ணிட்டு லாங் டேர்மா ஹோல்ட் பண்ணலாம். எப்பவுமே நீங்க பெரிய டைம் ஃப்ரேம்ஸ்ல லாங் டேர்மா பண்ணும்போது
இந்த சக்ஸஸ் ரேட் வந்து டிராஸ்டிக்கா மூவ் ஆயிரும் மேல. ஓகே, டிராஸ்டிக்கா அதிகமாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மாதிரி கோல் செட் பண்ணணும் அதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரி ட்ரேடரா இருக்கணும், என்ன மாதிரி கேபிட்டல் பண்ணணும், அது நீங்க அடுத்து டிசைட் பண்ணணும். ரைட்டா? தென் பட் ஆஸ் அ பிகினரா இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஒரு கேபிட்டல்னா அட்லீஸ்ட் ஒரு $3,000 $5,000 ஒரு அக்கௌண்ட்ல போட்டு நீங்க கேபிட்டல் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண போறது இல்லை யாரும். ஓகே, ஸோ நீங்க அக்கௌண்ட்ல இருக்கிறது ஜஸ்ட் ஃபார் மார்ஜின். ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பை பண்றீங்கன்னு வைங்களேன், கோல்டு பை பண்றீங்கன்னா பை பண்ண பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போகணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட் பேக் அண்ட் ஃபோர்த் மூவ். ஓகேவா? அண்ட் ஸோ கீழே வந்தாலுமே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், லைக் கோல்டு நேச்சுரலாக மேலே தான் போகும், பட் ஹோல்ட் பண்ண அளவு கேபிட்டல் இருக்கணும். அப்போதான் நம்ம தைரியமாக ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கேபிட்டல் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா உங்க இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்டா ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க பயந்து க்ளோஸ் பண்ண மாட்டீங்க அவசரப்பட்டு. ஸோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே வந்து ரொம்ப எமோஷனலா இன்வால்வ் ஆயிடுறாங்க. தட் மீன்ஸ் தேர் நாட், எப்படி சொல்றது, தேர் நாட் ரெடி டு அக்செப்ட் தட் ரிஸ்க். அவங்களால அந்த ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ண ரெடியா இல்லை, பட் அந்த கேபிட்டல் போட்டாங்க. ஸோ பட் கேபிட்டல் இது வந்து மணி போட்டு மணி இருக்கிற பிசினஸ். ஸோ மணி போட்டு மணி இருக்கிற பிசினஸ்ல வந்துட்டு நான் வந்து நான் வந்து வெறும் கொஞ்சமா போட்டு நான் பெருசா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது அது கிடையாது. ஓகே, லக் லக் ஃபேவர்ஸ் த பிரேவ். நீங்க வந்து தைரியமா ஸ்டார்ட் பண்றவங்க தான் லக் ஃபேவர் பண்ணும். இந்த பயந்து பயந்து பண்ணும்போது எப்பவுமே சப்போர்ட்டிங்கா இருக்காது. ஓகே, தென் லெட்ஸ் கோ ஃபார் நம்ம என்ன செட் யூர் கோல்ஸ் பண்ணிட்டோமா, அடுத்து வந்துட்டு சூஸ் யோர் மார்க்கெட். ஸோ எந்த மாதிரி மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க? நீங்க ஸ்டாக்ஸ்ல பண்ண போறீங்களா, இல்ல ஃபோரெக்ஸ்ல பண்ண போறீங்களா, இல்ல கமாடிட்டிஸ்ல பண்ண போறீங்களா? ஸோ அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ எது இந்த மாதிரி இது எது யார் யாருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் நாட் ரெக்கமெண்டபிள், ஜஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அண்ட் கேபிட்டல் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கணும், அட்லீஸ்ட் $5,000 to $10,000 இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 10 லைக் 15-20 ஸ்டாக்ஸ் இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம். ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃபோரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்ஸ், லைக் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்கும். நீங்க ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்க எடுக்கிற பொறுத்த கேபிட்டல் அந்த நீங்க எடுக்கிற ரிஸ்க்கை பொறுத்து தான். ஓகே, ஸோ ஃபோரெக்ஸ் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கரன்சி ட்ரேடிங்ஸ், லைக் நீங்க ஒரு வாரம் ஹோல்ட் பண்ணலாம். பெருசா வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா பேக் அண்ட் ஃபோர்த்தா இருக்கும், ரொம்ப கண்டினியூஸ் மூமெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அண்டில் அண்ட் அன்லெஸ் அந்த நாடு வந்து கரன்சி ரொம்ப டிப்ளீட் ஆகிட்டு, இப்போ எந்த நாடும் அப்படி அலோவ் பண்ணாத. ஸோ மோஸ்ட்லி அவங்க பேலன்ஸ் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஓகே, எக்கனாமிக் பேலன்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க ரெண்டு நாடுமே. இப்போ டாலர் லைக் யூரோ வந்து யூஎஸ்டி அகேன்ஸ்டாக பண்ணுறோம்னா யூரோ வந்து ரொம்ப வேல்யூ கம்மியாக வர மாட்டாங்க. ஸோ அது பேலன்ஸ்லேயே தான் ஹோல்ட் ஆகும். ஓகே, தென் லெட்ஸ் கோ ஃபார் கமாடிட்டிஸ். கமாடிட்டிஸ் வந்து நீங்கள் லாங் டேர்மும் பண்ணலாம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்ம் அஸ் அ பிகினர் நாட் ரெக்கமெண்டபிள், ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப வால்டைலாக இருக்கும். வால்டைலிட்டி அகெயின் இட்ஸ் வால்டைலிட்டினா மூவ்மெண்ட்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ அது ரெக்கமெண்டபிள் கிடையாது. அண்ட் லாங் டேர்ம் வெரி வெரி மச் ரெக்கமெண்டபிள். லைக் நீங்கள் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு லாங் டேர்முக்கு. அண்ட் கோல்டு வந்து இட்ஸ் லைக் சேஃப் ஹேவன் ஆசெட். ஸோ சேஃப் ஹேவன் ஆசெட் ஏன்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாலேஜ் நீங்க புரிஞ்சுக்கணும். கோல்டு வந்து டாலருக்கு அகேன்ஸ்டா பண்றாங்க. ஓகேவா? ஸோ டாலர் வந்து ஏன் வந்து இன்டர்நேஷனல் கரன்சியா இருக்கு, அது அவ்வளோ யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. டாலர் ஏன் இன்டர்நேஷனல் கரன்சியா இருக்குன்னு. ஸோ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது தேர்ஸ் அ வேர்ல்டு ஆர்டர். ஓகே, வேர்ல்டு உலகத்துல இந்த ஆர்டர்ஸ் இருக்கு, லைக் இந்த கண்ட்ரி தான் லைக் மோஸ்ட் பவர்ஃபுல், செகண்ட் தேர்ட். ஓகே, நம்ம நினைக்காதனாலுமே பட் ஆக்சுவலா அது இருக்கு. ஓகே, அவங்க தான் ரூல் பண்றாங்க. ஸோ முன்னாடி வந்து பிரிட்டிஷ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு இருந்தாங்க, பிரிட்டிஷ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ யூஎஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ சைனா வந்து ஒரு எமர்ஜிங்கா போட்டி போட்டு வருது. ஸோ இது வந்து முன்னாடி ஒரு ஹிஸ்டரி பார்த்தோம்னா அடிக்கடி இந்த கான்ஃபிளிக்ஸ் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தா போயிட்டே தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ எல்லா டைமும் பண்ணும்போது இப்போ முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா கோல்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி வந்து இப்போ நம்ம நோட்லாம் இருக்குல்ல, ஸோ டாலர் இருக்குன்னு வைங்களேன், டாலர் வந்து செக் புக் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க டாலர் கொடுத்தீங்க அடிக்கடி யூஸ் பண்ணலாம், அந்த டாலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கொடுப்பாங்க பேங்க்ல இருந்து. ஓகேவா? ஒரு மீடியம் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான். ஓகே, பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோல்டு வந்து இருக்கு, இவ்வளவுதான் லிமிட்டடா இருக்கு. அது டாலர் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ எல்லாரும் வந்துட்டு ஒரே நேரத்தில் போயிட்டு நீங்க வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது டாலர் எல்லாருக்கும் கொடுக்க முடியல. ஸோ அவங்க வந்து எல்லாரும் வந்து கொடுக்குறாங்க, எல்லாரும் வந்து ஒரே டயத்தில் வரும்போது இருந்தா தானே கொடுப்பாங்க. பட் அவங்கள்ட்ட இல்லை, அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுச்சு யூஎஸ் வந்துட்டு, அப்ப இருந்த பிரசிடென்ட் பேர் மன்னிச்சிருக்கு, அப்ப இருந்த பிரசிடென்ட் வந்துட்டு
அந்த ட்ரீட் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ற இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்றதை விட்டுட்டு இதை வந்து கோல்டுக்கு அகெயின்ஸ்டா டாலருக்கு வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ கோல்டுக்கு அகேன்ஸ்ட் டாலர் வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகுது, டாலர் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கரன்சி நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பிரிண்ட் பண்ண கோல்டோட வேல்யூ ஏறிட்டே போகுது. ஓகேவா, கோல்டோட வேல்யூ ஏறிட்டே போகுது. கோல்டோட வேல்யூ ஏறிட்டே போகுதுன்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாத்தோட வேல்யூ ஏறுது. ஏன்னா மணி பிரிண்ட் பண்ண ஸோ புது நோட்ஸ் சர்க்குலேஷன் வர 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 மண் அந்தந்த லைக் ஸ்டாக்ஸ், ஏன்னா நீங்க அந்த அமௌண்ட் கொடுத்து தான் ஒரு ஸ்டாக்ஸோ இல்லை கமோடிட்டிஸோ வாங்குறீங்க. ஸோ அதோட விலை ஏறிட்டே இருக்கு. சரியா, ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸ் ஏற ரீசன் அதனால தான். ஓகே, ஸோ ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு ப்ரீஃப் கொடுத்துருக்கேன், பட் இதான் வந்து அந்த பேக் எண்டில் நடக்கிறது. அண்ட் யூஎஸ் வந்து ஒரு ரிசர்வ் கரன்சி. ஓகே, ஸோ யூஎஸ் டாலர் வந்து ரிசர்வ் கரன்சி, லைக் எல்லா கண்ட்ரிஸும் அந்த கரன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா வந்துட்டு ஏதோ வாங்கணும்னு வைங்களேன், அவங்க கரன்சியை டாலரில் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து வாங்குறாங்க, அவங்க ஐநாரில் வாங்குற. ஓகே, ஸோ இது ஒரு ரிசர்வ் காமன், இப்போ இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சுல. அந்த மாதிரி யூஎஸ் டாலர் இது ரிசர்வ் கரன்சி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அது நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், நீங்க எது பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸ்டாக்ஸா இல்ல கரன்சிஸா இல்ல கமோடிட்டிஸா எது பண்ணலாம் நீங்க யோசிக்கணும். ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, முடிவு பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி கேபிட்டல் தான் பண்ண முடியும். ஓகே, சேஃப் சைடு. தென் யா, the most important part, develop a trading strategy. So develop a trading strategy. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி எலிமெண்ட்ஸ் என்னது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வர்சஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அப்புறம் காமன் ஸ்ட்ராட்டஜிஸ், டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், பொட்டன்ஷியல் பொசிஷன் ட்ரேடிங். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ், பொசிஷன் ட்ரேடிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எலிமெண்ட்ஸ் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்றாங்கல்ல. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா ஒன்றும் இல்லை, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா சார்ட்ஸை வந்து ரீட் பண்றது. ஓகேவா, சார்ட்டை ரீட் பண்ணி அடுத்து என்ன பண்ண போதோ அது சொல்றது, அது ஒரு மாதிரி ட்ரேடர்ஸ். இன்னொரு பக்கம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, இந்த மார்க்கெட் நியூஸ், லைக் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸை வச்சு அடுத்து என்ன நடக்க போது நம்ம நம்ம வந்து ப்ராபபிலிட்டி வச்சு கெஸ் பண்றது. ஓகே, பட் நம்ம இது இவங்களாவும் இருக்கக்கூடாது, இவங்களாவும் இருக்கக்கூடாது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டுலையும் லைக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. டெக்னிக்கல்லையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, ஃபண்டமெண்டலையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க நியூஸை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கே தெரியும் வர நியூஸ் எல்லாம் உண்மைலாம் கிடையாது. ஓகேவா, அவங்க சும்மா அடிச்சு விடுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் பிலீவ் பண்ண முடியாது. நம்ம ஆக்சுவலா நம்ம முக்கியமான நியூஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி டெக்னிக்கல் வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கல் மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் மூவ் பண்றது பையர்ஸ் செல்லர்ஸ் மட்டும் தான். ஓகேவா, பையர்ஸ் செல்லர்ஸ் இப்போ இந்த சப்போர்ட் ரீஜன் வந்து அங்கே பையர்ஸ் வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கலாம். பட் பையர்ஸ் வருவாங்கன்னு நீங்க இதை வச்சு கேரண்டி பண்ண மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் பையர்ஸ் அங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களால அதிகப்படுத்தி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன ரீசன், இப்போ இன்கேஸ் லைக் மார்க்கெட்ல எதுவும் நியூஸ் வந்து அந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா கீழே வந்துடும், பையர்ஸ் வர மாட்டாங்க, மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். ஸோ அப்போ நீங்க வெறும் டெக்னிக்கலை மட்டும் இது பண்ணக்கூடாது, இல்லை இது மட்டும் இது பண்ணக்கூடாது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து வின் வின் பண்றதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, சி ஒரு ட்ரேடு நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா ட்ரேடுக்கு வந்து கன்ஃப்ளூன்சஸ் இருக்கும். ஸோ கன்ஃப்ளூன்சஸ்னா அந்த ட்ரேடு ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு, அந்த ட்ரேட் தோக்குறதுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தோக்குறதுக்கு எலிமெண்ட்ஸ் விட ஜெயிக்கிற எலிமெண்ட்ஸ் அதிகமா இருக்கணும். மோஸ்ட்லி தோக்குற எலிமெண்ட்ஸ் நம்ம யோசிக்க மாட்டோம், தோக்குறதுக்கு யாருக்கு யோசிக்க போறா. ஓகே, பட் ஜெயிக்கிறதுக்கு எலிமெண்ட்ஸ் மட்டும் யோசித்தாலுமே அட்லீஸ்ட் 3 to 4 எலிமெண்ட்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் வந்து நீங்க வந்து கான்ஃபிடண்டா மார்க்கெட்ல என்ட்ரி பண்ண முடியும், அது கூட கான்ஃபிடண்டா வெயிட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் பொசிஷன் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் வந்து நீங்க ஆர்டர் மீன்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம், டிபி வச்சு ட்ரேட் பண்ணலாம். நீங்க மார்க்கெட் வாட்ச், நிறைய பேருக்கு ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, ஒரு மிச்ச மாதிரி ஏதோ நீங்க வந்துட்டு டைம் இருந்தா தான் ட்ரேடிங் பண்ணணும். அதுக்காண்டி யாரும் ட்ரேடிங் பண்ணாம இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரையாரிட்டிஸ், நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க பொறுத்து தான். அண்ட் நீங்க ஜாப்ல இருந்தாலுமே இது வந்து மார்க்கெட் 24 hours மார்க்கெட். ஸோ மார்க்கெட் 24 hours இருக்கு, 5 நாளைக்கு இருக்கும்போது நீங்க கண்டிப்பா நீங்க கான்ஃபிடண்டா உங்களுக்கு கண்டிப்பா டைம் இருக்கும். டைம் இல்லாம யாரும் எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் டைம் இருக்கு. வி ஜஸ்ட் ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ். அண்ட் இப்போ இதுல இருந்து இதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்தாதான் இதுல இருந்து நீங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேவா, அண்ட் இதுக்கு வந்து நீங்க வந்து 24 hours உட்காந்துருக்கணும், இல்லை டெய்லி 2 hours உட்காந்துருக்கணும் அப்படி அவசியம் இல்லை. நீங்க வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு நல்ல என்ட்ரி பாயிண்ட் வரும்போது, என்ட்ரி பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ட்ரேட் எடுத்துட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் டிபி பிளேஸ் பண்ணிட்டு நீங்க விட்டுறலாம்.
நீங்க மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், மேலே கீழே போறத வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? அண்ட் த அதர் திங் இஸ், ஓகே நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிசிப்ளின். மேனேஜ் யோர் எமோஷன்ஸ், ஃபியர், கிரீட் அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். இதுதான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோவர்ப் இருக்கு, ட்ரேட் வாட் யூ சி அண்ட் நாட் வாட் யூ திங்க். நம்ம என்ன பாக்குறோமோ அதை ட்ரேட் பண்ணணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்படிதான் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மார்க்கெட் அப்படி பண்ணுதா, கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுதா, ட்ரேட் எடுங்க. நீங்க நினைக்கிறதான் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும். ஏன்னா வி டோன்ட் கண்ட்ரோல் த மார்க்கெட். ஸோ எதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை வச்சு நம்ம கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம்? ஓகேவா? ஸோ அதை நம்ம பெட் பண்ணக்கூடாது. நம்ம எதுல வந்து கான்ஃபிடண்டா எடுக்கணும்னா, மார்க்கெட் என்ன காமிக்குது, நம்மளுக்கு பையர்ஸ் இருக்க மாதிரி காமிக்குதா, பை பண்ணுங்க. செல்லர்ஸ் இருக்க மாதிரி காமிக்குதா, செல் பண்ணுங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் உங்க என்ட்ரி பிரைஸ்க்கு வர வரையும். ஓகேவா? ஸோ அண்ட் அதர் திங், நீங்க ஒரு 1 to 2 trades நீங்க ப்ராஃபிட் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரக்கூடாது. ஓகே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது அதான். மார்க்கெட் அப்படிலாம் இருந்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வச்சு செஞ்சு விட்டு உங்களுக்கு ஹம்பிள் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ பொறுமையா, பயம் இல்லாம, ரிஸ்க் கம்மியா வச்சு கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ணணும். ஓகே, இதுல கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபார் தட் திங், லைக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். ஸோ சொன்னதுதான், நீங்க வந்து பொறுமை இருக்கணும், ஸ்ட்ரிக்டா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 கன்ஃப்ளூன்ஸாக இருந்தால் தான் நான் ட்ரெயின் எடுப்பேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடணும். நீங்க வந்துட்டு ஓகே மார்க்கெட் மேலே போற மாதிரி இருக்கு பை பண்ணிடணும். அது இன்னொன்று வந்து வெளியே போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரேட் பண்றது, லைக் ஏதோ பிரச்சனை போகும்போது ட்ரேட் பண்றது. எப்போ எந்த ட்ரேடிங் வந்து ஒரு எப்படி சொன்ன, ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படின்னா ஒரு மணி பிரிண்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ப்ரொஃபஷனல் லைக் வெரி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் லைக் 10+ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ரொம்ப போரிங் ஆயிரும் ஜாப். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கிளீனா தெரியும் அடுத்து என்ன பண்ணுவோம். நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டே இருப்பீங்க, ஒரு கட்டத்துமே வேற வேற ஏதாவது தேட ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஃபண்ணுக்காண்டி. ஓகே, காசு வந்துட்டே தான் இருக்கும், அது ஃபண்ணுக்காண்டி வேற ஏதாவது தேட ஆரம்பிச்சிருவீங்க. பட் அதுக்கு முன்னாடி படுற ஹார்ட்ஷிப்ஸ் தான், அந்த ஜேர்னி தான் இதுல. ஸோ ஜேர்னி என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சு, லாஸ் இருந்தாலுமே அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டு ப்ராப்பரா ஒரு கன்சிஸ்டண்டா டிசிப்ளின்லாம் ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து என்னது, கன்க்ளூஷன். சி ட்ரேடிங் இஸ் த journey and persistent space. You need to start your journey to reach the destination. Let's get started. ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ட்ரேடிங் வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ். நீங்கள் எடுத்த கவுத்தன் பண்ணுற விஷயம் இல்லை. பட் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாதான் எதுவுமே தெரியும். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. பட் யாரும் அதை பற்றி கேளுங்களேன், சொல்லவே மாட்டாங்க. நீங்களா நோண்டி நோண்டி நீங்களா வேற வழி எப்படியாவது மிஸ்டேக் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சாதான் தவிர யாருமே ஆக்சுவலாக சொல்ல போகிறது இல்லை. ஓகேவா? யாரும் வந்து உங்கள்ட்ட வந்துட்டு நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், இதில் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணுங்க, ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் உங்க ட்ரேடிங் ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ ஐ ஹெல்ப் மை கிளைண்ட்ஸ், லைக் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கொடுத்துட்டு உங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான், ஓவர் ரிஸ்க் பண்ணி இந்த ப்ராமிசஸ் ஃபேக் கேரண்டிஸ் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபேக்ட்ஸ், இதுதான் இருக்கு, இதுதான் இல்லை, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அண்ட் இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு go through the roller coaster, please நான் ஆன் ரோட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி பீப்புள் who are interested, who are ready to spend and invest the money, நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வாங்க. ஓகே, பிகாஸ் we don't have time to waste, right? ஏன்னா இதுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஜேர்னியை பார்ப்போமா. நம்ம வந்து எப்படி டிலே பண்ணிட்டு டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிடணும். ஃபைன், நீங்க கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், தட்ஸ் ஆல் குட். பட் த இன்டென்ஷன் ஷுட் பி கிளியர். சும்மா அதை பற்றி தெரிஞ்சுட்டு பண்ணணும் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ மங்கி மைண்ட் நம்ம இருக்கக்கூடவே கூடாது. இந்த நீங்க ஒரு புக்கு வாசிங்கன்னா தெரியும். ஐ திங்க் பை ரே ஷெட்டி ஆர் சம்ஒன், திங்க் லைக் அ மாங்க்னு சொல்லிட்டு, ரைட்? அதுல அவர் சொல்லியிருப்பாரு மங்கி மைண்டுன்னு சொல்லிட்டு பத்தி. எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து வச்சுப்போம்ல,
அண்ட் ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருவோம், ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம், ப்ராஃபிட்டபிளாக இருக்கோ இல்லையோ, நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அடுத்த இதுக்கு தாவும், இன்னொரு இது தாவும், இன்னொரு இது தாவும். ஸோ ஒரு இதுலேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதோ அதுலேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்ல நிறைய இருக்கு. நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ற ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ட்ரெண்ட் லைன்ஸை வச்சு பண்ற ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அப்புறம் ஃபிபனாச்சி ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அண்ட் வெறும் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ற ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு ஐசிடி போகணுமா, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கு, ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் சொல்லிட்டே போகலாம், இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு தேவை ஒன்று, உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் கன்சிஸ்டண்டா ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ். நீங்க எடுத்துட்டு ஒரு நீங்க இதுன்னு இல்லை, நம்மளது இல்லை, எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே உடனே டக்குன்னு எனக்கு ராக்கெட் இப்படியே தான் மேலே போகணும்னா எந்த விஷயம் அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கணும், அப்பதான் லேர்னிங் இருக்கும். ரைட்டா? ஸோ இதோட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நீங்க நிறைய கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் லைக் நீங்க இதுல இருந்து விஸ்டம் கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரிலாம் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ். அண்ட் நீங்கள் ஸ்லோவாக உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல கேபிட்டல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ராப்பர் ரிஸ்க் ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பேஸ் பண்ணிட்டு ஒரு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் லைக் இப்போ நான் வந்து கிளைண்ட்ஸ் நம்ம கேட்போம், நீங்கள் எந்த மாதிரி இது பண்ணுறீங்க, ஸ்லோவாக பண்ணுங்க, 1% ரிஸ்க் தான் பண்ணுங்க, அதிகமாக பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஸ்லோ ஷார்ட்ஸாக வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம், நம்ம லைக் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கு, பேரிஷாக இருக்கு. ஸோ ஒரு அஸ் பிகினர் வந்து உங்களுக்கு கை பிடிச்சி கூட்டு போனோம், கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஓகேவா? சைக்கிள் வந்து எடுத்த உடனே நீங்கள் ஓட்டிட முடியாதுல்ல. ஸோ அந்த ஜேர்னி வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் யூ ஹேவ் டு கண்டினியூ வித் அஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ அதுதான் நம்மளோட கோல்ஸ். அண்ட் டு ஸ்டார்ட் அண்ட் டு மூவ் ஃபர்தர், நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்கள் இதை போடலாம், மீன்ஸ் மெசேஜ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்க்ரீனில் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக காமிச்சிருப்பேன், நான் நம்பர் சொல்கிறேன், 056-940-9972. ஸோ இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதோட என்னோட நம்பர் தான் அது. ஸோ நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? தேங்க்யூ.